1/4 கிலோ மஞ்சள், 1/4 கிலோ கடலப்பருப்பு, 1/4 கிலோ துவரம் பருப்பு, 100 கடுகு வறுத்து வச்சுருக்கேன், 100 வெந்தயம் வறுத்து வச்சுருக்கேன், 1/4 கிலோ உளுந்து வறுத்து வச்சுருக்கேன், பெருஞ்சீரகம் 100 கிராம், சுக்கு 50 கிராம், சீரகம் 100 கிராம், மிளகு 100 கிராம், மல்லி 4 கிலோ. இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். 1 கிலோ சிவகாசி மிளகாய், இதையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். எல்ஜி பெருங்காயம் 100 கிராம் வாங்கியிருக்கேன், கட்டி பெருங்காயம். இதை குட்டி குட்டியாக பிச்சு போட்டு இதையும் நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். கருவேப்பிலை ஒரு 4 கொத்து அளவுக்கு இருக்குது. இந்த கருவேப்பிலை நல்லா உருவி போட்டு இதோட சேர்த்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட சேர்த்து ஒரு 3 பட்டை எடுத்திருக்கேன், சுருள் பட்டையில் 3 பட்டை எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து போட்டு அதோட அரைச்சிடலாம். குழம்பு ரொம்ப டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சமாக போடுங்க, அதிகமாக போட்டிங்கன்னா பட்டையோடைய வாசனை தூக்கி கொடுத்துரும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் 4 கிலோ மல்லி 1 கிலோ மிளகாங்கிறதுக்காக இந்த அளவுக்கு போடுறேன். தூள் நல்லா நைஸாக அரைச்சி முடிச்சு ஆற வச்சுருக்கோம். ரைஸ் மில்லில் வந்து அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ ஆறிட்டு இருக்க தூள் நல்லா நைஸாக ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுதான் என்னுடைய தூள் அரைக்கிறதுக்கான. இது வந்து எல்லா குழம்புக்கும் நான் மிக்ஸ் பண்ணிப்பேன். காரக்குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துக்குமே இந்த தூள் நான் வந்து இந்த மெத்தடில் தான் அரைச்சி யூஸ் பண்ணுவேன்.